ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிக் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூஜை ரூம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சாமி ஃபோட்டோஸ் துடைக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபஸ்ட்டு அந்த மஞ்சள் குங்குமத்தெல்லாம் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைரெக்டாக எடுத்ததுமே ஒரு ஈர துணியை வச்சு துடைச்சோன்னா இந்த மஞ்சள் குங்குமம்லாம் ஃபோட்டோ ஃப்ரேமோட கார்னரில் போயிட்டு சேர்ந்துரும். ஸோ அந்த மாதிரி சேர்ந்துருச்சுன்னா சீக்கிரமாக ஃபோட்டோ நமக்கு வீணாயிடும். ஸோ செல்லரிச்சா மாதிரி ஆகிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் செய்யாமல் ஃபஸ்ட்டு ட்ரையாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சிருங்க. அடுத்ததாக நம்ம ஈர துணியை வச்சு துடைக்கலாம். ஈர துணியை வச்சு துடைக்கும் போது வெறும்னே தண்ணியில் துடைக்காமல் கொஞ்சமாக அதில் ஜவ்வாது கலந்து நீங்கள் துடைச்சிங்கன்னா ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். பூஜை அறையே பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஒரு துணியை வச்சு பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஸ்பாஞ்சு வச்சு பயன்படுத்தலாம். இந்த ஸ்பாஞ்ச் கடைகளில் கிடைக்குது. இது ஸ்காட்ச் பிரைட்டோட பிராண்ட். இது நான் இது கிச்சனுக்கு க்ளீனிங்க்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துவேன். அடுத்ததாக நீங்கள் பூஜை சாமான் விளக்கி முடித்ததுமே கையோடவே அந்த ஈரத்தெல்லாம் ஒரு துணியை வச்சு நீங்கள் துடைச்சிருங்க. ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் துடைச்சிட்டிங்கன்னா அந்த பூஜை சாமானில் பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக கலர் மாறாமல் இருக்கும். இல்லாட்டா அந்த தண்ணியோட ட்ராப் காஞ்சதும் புள்ளி புள்ளியாக இருக்கும். அதனால் நீங்கள் கையோடு துடைச்சிருங்க. அதே போல் பூஜை பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம வைக்காமல் இதெல்லாம் மொத்தமாக ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மசாலா டப்பா மாதிரி பிளாஸ்டிக்கில் வாங்கி நான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி நம்ம வைக்கும் போது நம்ம ஒரு பாக்ஸு திறந்தால் போதும். மஞ்சள் குங்குமம் விபூதி கற்பூரம் இது எல்லாமே நம்ம வேணுங்கிறத உடனே எடுத்துக்கலாம். ஒன்றுத்துக்கும் நம்ம ஒரு டப்பாவை திறந்து எடுக்க வேண்டிய வேலை இல்லை. ஸோ இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கிது. இதோட விலையும் ரொம்ப சீப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மசாலா பொருட்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பொருட்களையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம எப்போவுமே நூல் திரி இல்லாட்டா பஞ்சு திரி அந்த மாதிரி தான் பயன்படுத்துவோம். இந்த திரி பார்த்திங்கன்னா குண்டு திரின்னு சொல்லுவாங்க. இது நிறைய கடைகளில் கிடைக்குது. நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இலவம் பஞ்சில் செஞ்சது தான். ஸோ இந்த திரியில் நம்ம விளக்கு ஏற்றும் போது விளக்கு ரொம்ப நேரம் நின்று எரியும் ஃப்ரெண்ட்ஸ். அகல் விளக்குக்கெல்லாம் இதை நீங்கள் போட்டு பயன்படுத்துங்க, ரொம்ப நேரம் எரியும். அடுத்ததாக ஜவ்வாது பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு துளி இருந்தால் போதும். வீடே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். நம்ம மஞ்சள் குங்குமம் விபூதி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வாது பவுடர் கலந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கலந்து வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு பார்த்திங்கன்னா வாசமாகவும் இருக்கும். அதே சமயம் சீக்கிரம் வண்டெல்லாம் வராமல் இருக்கும். அதே போல் இந்த மழை காலத்துக்கெலாம் சீக்கிரமாக ஃபங்கஸ்லாம் வந்துடும் பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் கூட வராமல் நம்ம தவிர்க்கலாம். ஜவ்வாது மட்டும்னு இல்லை, நம்ம பச்சை கற்பூரம் இருந்தால் கூட இதே மாதிரி நம்ம போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்ததாக நம்ம விளக்குக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திரியை நம்ம இந்த தீப்பெட்டியோட குச்சியை வச்சு தான் நம்ம விளக்கு பெருசாக எரியறதுக்கோ சின்னதாக எரியறதுக்கோ நம்ம பயன்படுத்துவோம். கடைகளில் இந்த மாதிரி திரி தூண்டின்னு தனியாக கிடைக்கிது. ஸோ இது மூலயமா நம்ம விளக்கு நெருப்பு எரியும் போது சைஸை சின்னது பண்ணுறதுக்கோ இல்லை திரியை பெருசு பண்ணுறதுக்கோ நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த பஞ்சு திரி, அதாவது இந்த குண்டு திரின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுதான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் விளக்குக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்று எரியுது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை பயன்படுத்தியிருந்தேன், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கும் கிடச்சதுன்னா இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. ரொம்ப நேரம் நமக்கு விளக்கு நின்று எரியும். அகல் விளக்குக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் நின்று எரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த திரி தூண்டியை வச்சு நம்ம விளக்கோட அந்த திரியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம பூவோட காம்போ இல்லை இந்த ஊதுவத்தி எரிஞ்சதுக்கப்புறம் அதோட குச்சி அதெல்லாம் பயன்படுத்தாமல் தனியாக இதுக்குன்னு இருக்கிற திரி தூண்டியை வச்சு பயன்படுத்தலாம். இதோட விலை ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். 10 rupees அந்த ரேஞ்ச் தான் வருது. அடுத்ததாக இது என்னன்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்த முக்கியமான பொருட்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, கோரோசனை, ஜவ்வாது, மகாலட்சுமி சோழி, கோமதி சக்கரம், சாலக்கிராமம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருப்பாங்க. அடுத்ததாக மயிலிறகு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மயிலிறகு வீட்டில் எந்த மூலையில் வேணால் வைக்கலாம். நான் பூஜை ரூமோட டோரில் நான் வச்சுருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.